ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய யானை கூட்டம். அவங்க முன்னால் காத்திருந்தது ஒரு ஆபத்து. ஆனால் அவங்க காப்பாற்ற போகிறது யார் தெரியுமா? வாங்க இந்த கதையில் பார்க்கலாம். ஒரு அழகான பசுமையான ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டின் நடுவில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. காலம் காலமாக அது யாரும் பயன்படுத்தாத இடமாக இருந்தது. ஆனால் அது எலிகளுக்கு பெரிய ராஜ்யம். சிறிய குட்டி எலிகள் ஓடி விளையாடின. அம்மா எலிகள் உணவு சேகரித்தனர். மூத்த எலிகள் கதைகள் சொன்னார்கள். இவ்வாறு அவர்கள் அமைதியாகவும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து வந்தனர். அடுத்த நாள் திடீரென்று பூமி அதிர்ந்தது. எலிகள் பயத்தில் ஓடின. ஒரு குட்டி எலி கத்தினது, அம்மா, மண் குலுங்குது. அது நிலநடுக்கம் இல்லை, அது யானைகள். ஒரு வருடம் மழை பெய்யவில்லை. குளங்கள் வறண்டு போயின. புல்கள் உலர்ந்தன. காட்டில் இருக்கும் பெரிய யானை கூட்டம் தண்ணீர் இல்லாமல் தவித்தது. அந்த கூட்டத்தின் தலைவர் கருணன். அவன் பெரியவன், ஆனால் மனம் மென்மையானது. நம் குட்டிகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது என்று அவன் கவலையுடன் சொன்னான். அவர்கள் பல நாட்கள் நடந்தனர். சில குட்டி யானைகள் சோர்ந்து போனார்கள். இறுதியாக அவர்கள் ஒரு பெரிய ஏரியை கண்டுபிடித்தனர். ஆனால் அந்த ஏரிக்கு செல்லும் பாதை எலிகள் வாழும் இடத்தின் வழியாகவே இருந்தது. யானைகள் தினமும் தண்ணீர் குடிக்கப் போகும்போது அவர்களின் பெரிய கால்கள் கீழே பல எலிகள் மிதிந்து காயமடைந்தன. ஒரு நாள் எலிகள் கூட்டமாக கூடி பேசின. நாம் இப்படி இருந்தால் அழிந்து போய்விடுவோம் என்று அவர்கள் தலைவி சின்னுவிடம் சொன்னார்கள். சின்னு துணிவாக சொன்னால், நாம் யானைகளிடம் பேச வேண்டும். எல்லா எலிகளும் பயந்தனர். அவ்வளவு பெரிய யானைகளிடம் எப்படி பேசுவது? சின்னு சிரித்து சொன்னால், அளவு முக்கியமில்லை, மனசுதான் முக்கியம். அடுத்த நாள் சின்னு மற்றும் சில எலிகள் யானை தலைவர் கருணனை சந்தித்தனர். சின்னு மெதுவாக சொன்னால், ஐயா, உங்கள் கூட்டம் எங்கள் குடியிருப்பை கடந்து செல்லும் போது பல எலிகள் காயமடைகின்றன. கருணன் அதிர்ச்சி அடைந்தான். எங்களுக்கு அது தெரியவில்லை. சின்னு சொன்னால், நாங்கள் சிறியவர்கள்தான், ஆனால் நாங்களும் உயிர்கள்தான். கருணன் தலைகுனிந்து சொன்னான், மன்னித்து விடுங்கள், இனிமேல் நாங்கள் வேறு பாதையில் செல்வோம். எல்லா எலிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். சில மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் காட்டிற்குள் வந்தனர். அவர்கள் பெரிய வலையை போட்டனர் யானைக்காக. அடுத்த நாள் யானைகள் வழக்கம் போல் வந்து கொண்டிருந்தன. திடீரென்று பெரிய வலை அவர்களை சுற்றி மூடியது. குட்டி யானைகள் அழுதன. கருணனும் அவன் நண்பர்களும் வலையில் சிக்கினர். யானைகள் பலமாக இழுத்தனர். ஆனால் வலை மிகவும் வலுவாக இருந்தது. கருணன் கவலையுடன் சொன்னான், இப்போது எங்களை யார் காப்பாற்றுவார்கள்? அப்போது சின்னுவிற்கு இந்த செய்தி கிடைத்தது. அவள் உடனே சொன்னாள், அவர்கள் நம்மை காப்பாற்றினார்கள், இப்போது நாம் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். நூற்றுக்கணக்கான எலிகள் விரைந்து ஓடின. யானைகள் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். சின்னு சிரித்தாள். நண்பர்கள் எப்பொழுதும் உதவுவார்கள் என்றாள். எலிகள் வலையின் கயிறுகளை கடிக்க ஆரம்பித்தனர். குட்டி எலிகளும் உதவினர். சில மணி நேரங்கள் கடந்தது. இறுதியில் வலை அறுந்தது. யானைகள் விடுதலையானார்கள். கருணன் கண்களில் நீர் வந்தது. சின்னு, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றினீர்கள். சிறியவர்கள் பெரிய உதவி செய்ய முடியும் என்பதை இன்று புரிந்து கொண்டேன். சின்னு சிரித்து சொன்னால், நல்லது செய்தால் நல்லதே திரும்ப வரும். ஒற்றுமை இருந்தால் எல்லாம் சாத்தியம். அந்த நாள் முதல் யானைகளும் எலிகளும் ஒன்றாக வாழ்ந்தனர். யானைகள் தண்ணீர் குடிக்கப் போகும்பொழுது மெதுவாக நடந்தனர். எலிகள் யானை குட்டிகளுடன் விளையாடின. காடு மீண்டும் மகிழ்ச்சியானது. சிறியவர்களை எளிதாக நினைக்கக்கூடாது. நல்ல மனசு இருந்தால் யாராலும் பெரிய உதவி செய்ய முடியும். பை குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம்.